சாத்தான்குளம் அரசு கல்லூரியில் தொழில் முனைவோர்களை உருவாக்கும் விதமாக மகிழ்ச்சியும் சந்தோஷத்தையும் உண்டாக்கிய கண்காட்சி. தூத்துக்குடி மாவட்டம் சாத்தான்குளம் அரசு மகளிர் கலை மற்றும் அறிவியல் கல்லூரியில் தொழில் முனைவோர்களை உருவாக்கும் விதமாக மகளிர் சுய உதவிக்குழு பெண்களுடன் இணைந்து அந்த பகுதியில் படிக்கும் கல்லூரி மாணவ மாணவிகளுக்கு கைவினைப் பொருட்கள் தயாரிப்பு குறித்து சிறப்பு பயிற்சி மற்றும் அதனுடன் இணைந்த கண்காட்சியும் நடைபெற்றது. இந்த கண்காட்சியில் சுற்றுவட்டார பகுதியைச் சேர்ந்த பல்வேறு கல்லூரி மாணவ மாணவிகள் கலந்து கொண்டனர். இதில் கீச்செயின் தயாரிப்பு, பொம்மை தயாரிப்பு, ஹேர்பின், அலங்கார பொருட்கள் உள்ளிட்ட பல்வேறு பொருட்கள் மகளிர் சுய உதவி குழுக்களால் மட்டுமே தயாரிக்கப்பட்டு மாணவிகளுக்கு கண்காட்சிக்காக வைக்கப்பட்டுள்ளது. இதில் வெளியே விற்கப்படும் பொருட்களை காட்டிலும் சற்று விலை குறைவாக உள்ளதாக கல்லூரி மாணவிகள் தெரிவித்துள்ளனர். மேலும் இந்த கண்காட்சியின் போது மாணவிகளும் தங்களது பங்கிற்கு சிறப்பு கண்காட்சி கடைகளை அமைத்து தங்களை ஒரு தொழில் முனைவோராக மாற்றும் விதமாக செயல்பட்டனர். இதில் மாணவிகள் ஜூஸ் கடை, குல்ஃபி, ஏசி மற்றும் கீச்செயின் தயாரிப்பு ஆகிய ஸ்டால்களை அமைத்து அசத்தினர். நிறைய கடை போட்டிருந்தாங்க. இங்கே நிறைய பிஸ்னஸ் சம்மந்தமாக நிறைய கற்றுக்கிட்டோம். பிள்ளைங்களே ஜூஸ் எல்லாம் செஞ்சாங்க. எல்லாமே வீட்டில் இருந்து தயாரித்து கொண்டு வந்து நிறைய இப்போ நம்ம படித்து முடிச்சுட்டு சும்மா இருக்க வேண்டாம் அப்படிங்கிற மாதிரி பிஸ்னஸ் எப்படி செய்யலாங்கிறதையும் நாங்கள் கற்றுக்கிட்டோம். இதுக்கு எங்களுக்கு ரொம்ப உதவி செஞ்ச எங்கள் முதல்வர் அவர்களுக்கு ரொம்ப நன்றியை தெரிவித்துக்கொள்கிறோம். தூத்துக்குடி மாவட்டம் சாத்தான்குளம் அரசு மகளிர் கல்லூரியில் நாங்கள் படிக்கிறோம். இங்கே தொழில் மேம்பாட்டு மையமும் மகளிர் சுய உதவிக்குழுவில் இருந்தோம். இங்கே நிறைய போட்டிருக்காங்க. இங்கே துணிக்கடை, அப்புறம் பொம்மை எப்படிலாம் செய்யணும் அப்படிங்கிற ஒரு பிஸ்னஸ் மேம்பாட்டெலாம் எங்களுக்கு பண்ணி கொடுக்குறாங்க. நாங்கள் இதுலேருந்து நாங்கள் நிறைய கற்றுக்கிட்டோம். நாங்கள் பிஸ்னஸ் சம்மந்தமாக படிக்கிறனால எங்களுடைய அடிப்படை பிஸ்னஸ் எப்படி பண்ணணும் அப்படிங்கிறதே நாங்கள் நிறைய கற்றுக்கிட்டோம். இதுக்கு உதவி பண்ண எங்களுடைய முதல்வர் அவர்களுக்கு மிக்க நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம். பழைய காயல் அருகே ராமச்சந்திராபுரம் பகுதியில் குடிநீர் விநியோகம் தொடர்பான பிரச்சினை நிலவி வந்தது.